யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. என்னடி ஃபோன் பண்றேன் எடுக்க மாட்டேன், அப்படி என்ன ஆபீஸ்ல வெட்டி முறிச்சிட்டு இருக்கேன்? சித்தி அடிக்கடி ஃபோன்லாம் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது சித்தி, ஆஃபீஸில் திட்டுவாங்க. அவங்க திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு 5 லட்ச ரூபா பணம் வேணும்னு சொன்னேன். அதை ஏற்பாடு பண்ணியா பண்ணலையா, இல்லை நான் சொல்கிற முடிவுக்கு நீ ஒத்துக்கிறியா? சித்தி நாள் அன்னைக்கு தானே கேட்டீங்க, நான் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் சித்தி. எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க தயவு செஞ்சு. உன்னை நம்பி எப்படி வர அதிர்ஷ்டத்தை விட முடியும்? அதனால நான் விடுற முடிவுலலாம் இல்லை. நீ ரெடி ஆயிடுச்சுன்னா சொல்லு, வேணும்னா நான் என்னோட முடிவை மாற்றிக்கிறேன். அது இல்லாமலாம் பணத்தை கண்ணில் பார்க்காம முடிவெல்லாம் மாற்றிக்க முடியாது. ஏன் சித்தி பணம் பணம்னு பணத்தில் நிற்கிறீங்க? நீங்கள் பெத்த பிள்ளைங்களா இருந்தால் இந்த மாதிரி முடிவெடுப்பீங்களா? நான் பெத்த புள்ள யார் பெத்த புள்ளன்னுலாம் என்னால் பார்க்க முடியாது. இவ்வளோ நாள் அந்த சென்டிமெண்ட் கருமத்தெல்லாம் பார்த்தா உங்களையும் இப்படி விட்டு வச்சுருக்கேன். ஏதோ நான் அப்படி இருந்ததுனால தான் நீங்களாம் இப்படி ஆளாயிட்டீங்களான்னு தெரில. செல்லம் கொடுத்து வளர்த்துருந்தா கூட நீலாம் ஆளாயிருப்பியா? இந்நேரம் ஒன்றுத்துக்கு உதவாமல் போயிருப்ப. ஏதோ நான் ஸ்ட்ரிக்டாக வளர்த்ததுனால தான் நீ இந்த அளவுக்காச்சும் வந்து நிற்கிற. அதை ஃபஸ்ட்டு நினச்சிக்க. உங்கள் அப்பனை நம்பிலாம் குறை காலத்தை தள்ள முடியாது. அதனால் என் முடிவை நான் மாற்றிக்கிற மாதிரி இல்லை. உன்னால் பணம் ஏற்பாடு பண்ண முடியும்னா சொல்லு, அதுக்கேற்ற மாதிரி வேணால் முடிவை மாற்றிக்கலாமான்னு பார்க்குறேன். அது இல்லாமலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபோனை வைக்கிறேன், போய் பணத்தை ரெடி பண்ணுற வேலையை பாருடி. அழுது விழுதெல்லாம் ஏன்ட்ட காரியத்தை சாதிக்க முடியாது. பவி, என்னாச்சுடி? கார்த்தி சொல்லுமா, என்னாச்சு? எதுக்கு அழுகுற? நான் கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கோ. எனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்யூஷன் உனக்கு தர பார்க்குறேன்டி. ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. நான் வரும்போது யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தேன். சித்தின்னு சொல்லி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்? யார்கிட்டையும் இல்லை. நான் உன்னை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினச்சி தோல் சாயணும்னு நினச்சேன். சாஞ்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் விடு, நான் ரிலாக்ஸ் ஆகிடுவேன். இந்த இடத்துக்கிட்ட கூட இந்த பதிவு முக்கியம்னா நீ என்னை ஃப்ரெண்டாக நினச்சி தான் சாஞ்சிருக்க. போதுமா? நான் வேறு எதுவுமே நினைக்கல. போதுமா? ஒழுங்காக அழுவ வச்சு செய். அழுதலாச்சும் மனசில் இருக்கிற பாரம் குறையுதான்னு பார்ப்போம். நீ ஏன்டா நான் எது பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்கிறேன்? நான் பதில் சொல்கிற மாதிரி தான் நீ கேள்வியே கேட்குற. அதனால பதில் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நான் இப்படிலாம் சாஞ்சிருக்கிறத நீ தப்பாக நினைக்க மாட்டியா? என் பவி என் மேலே சாஞ்சிருக்கிறது எனக்கு ஜாலியாக தான் இருக்குது. அதில் எதுவும் பிரச்சனை கிடையாது. சாஞ்சிப்போ. உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் ஸ்ட்ராங்காக தெரியுதுடி. ஆனால் என்ன பிரச்சனைன்னு தான் என்னால் கண்டுபிடிக்க முடியல. பவி, நீ அழுகுறடி. எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீ அழுகிற அளவுக்கு என்னடி பிரச்சனை? நீ சித்தின்னு பேசுனதை வச்சு பார்த்தா உங்கள் அம்மா தான் நினைக்கிறேன். ஏன்னா காலையில் தான் கவிதா சொன்னான் உனக்கு அவங்க அம்மா கிடையாது சித்தின்னு. அவங்க தான் உன்னை ஏதோ மிரட்டுறாங்க. மிரட்டின மாதிரி தான் தெரிஞ்சிச்சு நீ சொன்ன பதிலாம். என்ன வாடி இருக்கும்? இது வரைக்கும் நான் சொன்ன ஐ லவ் யூக்கெலாம் நீ அவ்வளோ ஹேட்டிவ் சொல்லியிருக்க. என்னை சரியாக பார்த்து பேசினா கூட எங்கே என்னை லவ் பண்ணிடுவியோன்னு உன் கண்ணில் ஒரு பயம் இருக்கும். அப்படிப்பட்ட நீ இப்போ என் தோளில் சாஞ்சு அழுகுறனா? ஏதோ ஒரு விஷயம் இருக்குடி. என்ன நீ இவ்வளோ கிட்ட நெருங்கி வந்ததெல்லாம் இல்லை பவி. நானாச்சும் உன்கிட்ட வந்து நின்று பேச ட்ரை பண்ணியிருந்திருக்கேன். ஆனால் நீ என் கிட்ட வர ட்ரை பண்ணதே கிடையாது. ஆனால் உன்னையும் மீறி நீ இப்போ என் தோளில் சாஞ்சு அழுதுட்ருக்க. இதில் நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியுது. உனக்கு என்னை பிடிச்சிருக்குன்றதும் புரியுது. ஆனால் நீ தோளில் சாஞ்சா அழுகுற அப்படின்னா எனக்கு வேற ஏதோ தோணுது. ஆனால் எப்படி இந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறது, என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியலையடி. பவிமா, என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தானமா தெரியும். நான் தான் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன்ல. நான் கொஞ்ச நேரம் தோளில் சாஞ்சிக்கிறேன்னு தானே சொன்னேன். அது கூட உன்னால் பண்ண முடியலையா? நான் சாஞ்சிட்டு இருக்கிறது உனக்கு வெயிட்டாக இருக்கா? லூஸு, நீ சாஞ்சிட்டு இருக்கிறது வெயிட்டாக இருக்குன்னு நான் இப்போ சொன்னேன்னா ஏன் இப்படிலாம் பேசி என்னை டைவர்ட் பண்ணுறேன்? உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அந்த ஆன்சரை தவிர மற்ற எல்லா கொஷின் ஆன்சரையும் நீ சொல்லிகிட்டு இருக்க. நான் தான் எதுவும் சொல்லலைல்ல, நீ கேட்காத. எனக்கு சாஞ்சிக்கணும்னு தோணுது, நான் சாஞ்சிக்கிறேன். மாமா மேலே சாஞ்சிக்கணும்னு தோன்றதெல்லாம் கரெக்டு தான். அப்போ மாமாவை லவ் பண்ணுறேன்னு ஒத்துக்கிறியா? யார் மாமா? ஏய், நான் தாண்டி மாமா. பவிக்கு ஒரே ஒரு மாமா, அது இந்த கார்த்தி மட்டும்தான். வேற யாருன்னு நினச்சி பேசுகிறேன்?
முட்டைக்கண்ணா, நான் கோவத்தில் இருக்கேன், அழுகையிலும் இருக்கேன். தேவையில்லாமல் என்ன இந்த மாதிரிலாம் சீண்டி பார்க்காதன்னு நான் சாஞ்சிக்கிறேன்னு சொன்னேன். அதை மட்டும் கம்மனு கேளு. சும்மா குறுக்க குறுக்க பேசி என்னை சிரிக்க வைக்கலாம்லாம் ட்ரை பண்ணாத. நான் சிரிக்கலாம் மாட்டேன். சரிடி முட்டைக்கண்ணி, நீ சாஞ்சு ஃபீல் பண்ணு. நான் எதுவும் சொல்லலை, நீ வெயிட்டாக இருக்கணும்னு நான் சொல்லலை. போதுமா? ம். என் முட்டைக்கண்ணிக்கு தோல் சாயறதுக்கு ஒரு தோல் வேணும், அவள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அப்படி நான் இருப்பேன் அவள் கூட. இப்போன்னு இல்லை, எப்போவுமே லைஃப் லாங். எனக்கு ஒன்றும் லைஃப் லாங் தேவையில்ல, இப்போ மட்டும் போதும். சரிடி முட்டைக்கண்ணி, உனக்கு இப்போ மட்டும் போதும். ஆனால் இந்த கார்த்தி லைஃப் லாங். நீ எப்போ கூப்பிட்டாலும் வந்து தோல் கொடுப்பேன், நீ சாஞ்சுக்கிட்டு அழுவலாம். ஆனால் அதுக்கு பேர் லவ்லாம் இல்லைன்னா. ம். இப்படி நீ ஆன்சர் சொன்னீன்னா நான் சாஞ்சுப்பேன். தேவையில்லாமல் லவ்னுலாம் சொன்னீங்கன்னா நான் சாய மாட்டேன். சரிங்க மேடம், நான் லவ்லாம் சொல்லலை, நீங்கள் சாஞ்சுக்கோங்க. ஆனாலும் தன் மௌனம் ஏதோ செய்தடி, என ஏதோ செய்தடி. காதல் இதுதானா, சிந்தும் மணி போலே சிதறும் என் நெஞ்சம். கொஞ்சம் நீ வந்து கொடுத்தால் இன்பம். நிலவின் முதுகும் பெண்ணின் மனதும் என்றும் ரகசியம் தானா. கனவிலேதும் சொல்லடி பெண்ணே, காதல் இதுதானா, இரவா பகலா. மீராஜி, இப்போ என்ன பிரச்சனை? எங்க 3 பேரையும் கூப்பிட்டு நிக்க வச்சிருக்கீங்க? திருத்தம் சார், உங்களை உட்கார தான் வச்சிருக்கேன். மீதி 2 பேரை தான் நிற்க வச்சிருக்கேன். ஷோ, வர வர இந்த ஆஃபீஸோட மேனேஜரா என்னன்றதே டவுட் ஆக வைக்கிறீங்க. நீங்க எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க மீராஜி. வர வர சின்ன புலத்தனமாய் சில விஷயத்த பண்ணி மாட்டிக்கிறீங்க தெரியுமா? ஜி, சும்மா உங்களுக்கு என்ன மட்டும்தான் அடக்க தெரியும்னு இன்னைக்கு ரோஹித் சார் பர்த்டேக்கு விஷ் பண்ணலாமான்னு நான் கேட்டேன். நீங்கள் விஷ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. ஆமா ஜி, விஷ் பண்ண கூடாதுதான். அப்புறம் என்ன ஒரு கேள்வியை வேற திரும்ப கேக்குறீங்க? அப்படி இருக்கிற பட்சத்தில் தோ உங்களுக்கு பின்னாடி ஒன்று நிற்கிது பாருங்க, அதுவும் விஷ் பண்ணுச்சுன்னு கேள்விப்பட்டேன். தோ எனக்கு பின்னாடி ஒன்று நிற்கிறாங்க பாருங்க, அவங்களும் விஷ் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். இவங்க 2 பேர் மட்டும் எப்படி ஜி விஷ் பண்ணலாம்? சொல்லுங்க மேடம், நீங்கள் விஷ் பண்ணீங்க தானே? சஞ்சய் ப்ரோ, தொக்கா மாட்டிக்கினேன் ப்ரோ. ப்ரோ வேற ஆஃபீஸில் இல்லை, நானும் மாட்டிக்கிட்டேன். இப்போ யார் மீராவுக்கு கால் பண்ணுவா? மேடம், நான் ஒன்றும் ஆஃபீஸில் விஷ் பண்ணல, மார்னிங் கோவிலில் விஷ் பண்ணிட்டேன். ஆஃபீஸ்க்கு வந்து gift தான் கொடுத்தேன். பதிவு ரொம்ப முக்கியம்னா நந்தினி. ஜி, உடனே என்ன பார்க்காதீங்க ஜி, எனக்கு தெரியாது. அவங்க ஏதோ கொண்டு வந்து gift கொடுத்தாங்க, அவங்க விஷலாம் பண்ணல. அவங்க சொன்ன மாதிரி மார்னிங் நானும் ரோஹித்தும் கோவிலுக்கு போயிருந்தோம். அங்க இவங்களும் கோவிலுக்கு வந்திருந்தாங்க. என்ன சார் கோவிலுக்கு வந்திருக்கீங்களே அப்படின்னு நந்தினி கேஷுவலா கேட்டாங்க. நானும் கேஷுவலா சாருக்கு பர்த்டே அதனால கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னேன். கோவில்ல வச்சு ரோஹித் கிட்ட ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னதுனால அவன் கோவில்ல யாரையும் திட்டக்கூடாது அப்படின்ற மனிதாபிமானத்துல வந்துட்டான். மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது ஜி. ஏதோ அப்ப சாருக்கு பர்த்டேன்னு சொன்னதுனால கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால சாரும் சரின்னு வாங்கிக்கிட்டாரு திட்டக்கூடாதுன்னு. சார் ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல, அப்படியே டேபிள்ல தான் வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. நீங்க சும்மா முறைக்காதீங்க ஜி, நியூ ஸ்டாஃபு, அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது, அதனால அப்படி பண்ணிட்டாங்க. மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இவங்க தான் விஷ் பண்ணோம், அவங்க விஷ் பண்ணக்கூடாதுன்னெலாம். மேம், நான்லாம் சாருக்கு விஷ் பண்ணவே இல்லை. யாரோ உங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இல்லையே, நீயும் விஷ் பண்ணன்னு தானே நான் கேள்விப்பட்டேன். மீராஜி, அவனுமே ஆஃபீஸ்க்கு வந்து விஷ் பண்ணல. அவனும் எதர்ச்சியா இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருந்தான். அதனால அவனும் என்னன்னு கேட்டான், நான் பதில் சொன்னேன். எப்படி நந்தினி விஷ் பண்ணாங்களோ அதே மாதிரியும் அவனும் விஷ் பண்ணான். ஏன் ஜி, கோயிலுக்கு போற விஷயத்த நீங்களே எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லிட்டு போன மாதிரி இல்ல இருக்கு இதெல்லாம். ஏன் ஜி, ஃபோன் பண்ணி சொல்லணும்னா உங்களுக்கு தானே சொல்லியிருப்பேன், இவங்களுக்குலாமா சொல்லியிருப்பேன்? இவங்களாம் நியூ ஸ்டாஃபு, நீங்க தானே ஸ்டார்டிங்லேருந்து இருக்கீங்க. உங்களுக்கு எனக்குமான பாண்டிங் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். நான் அப்படிலாம் பண்ணுவேனா ஜி? ஆச்சு, கரெக்டு தான். மேம், நான் போலாமா? ஜி, அவங்கள முதல்ல போக சொல்லுங்க ஜி. ரோஹித் சார் இல்லைன்ற தைரியத்தில் கூட்டு பேசிட்டு இருக்கீங்க. பட் பிரகாஷ் சார் இதெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு ஃபோன் வந்தாலும் வரும். ஒழுங்கா அவங்கள போக சொல்லுங்க. ஆச்சு, கரெக்டு தான் சஞ்சய் சார். நம்ம அந்த பொண்ணை அனுப்பிடுவோம். ஆனா இதோ பின்னாடி நிக்கிறான் பாருங்க, நான் முட்டைக்கான திட்டாம நான் அனுப்பவே மாட்டேன். நந்தினி, நீங்க கிளம்புங்க. மீரா மேம், சோகமாயிட்டீங்க? டேய், அஸ்கி வயசுலலாம் பேசாதானே, டென்ஷன் ஆயிடுவேன். நீலாம் ஆஃபீஸில் இருக்கிறதே வேஸ்ட்டுடா. உன்னால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீலாம் விஷ் பண்ணியிருக்க, அதை சார் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் நாங்களாம் விஷ் பண்ண ஒத்துக்க மாட்டோன்னு சொல்கிறாரு பார்த்தியா? அங்கே தாண்டா எனக்கு டென்ஷன் ஆகுது. ஜி வேணாம் ஜி, நானும் உங்களை வார்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்.
நீங்க தேவையில்லாம எல்லாரையும் திட்டிகிட்டு இருக்காதீங்க, பின்னாடி இதுக்காக ஃபீல் பண்ணுவீங்க. சார் சும்மா இருங்கண்ணா. பின்னாடி ஃபீல் பண்ண மாட்டேன், முன்னாடி ஃபீல் பண்ண மாட்டேன். உண்மையிலே சொல்லுங்க, இந்த முட்டைக்கண்ணனால ஒரு பிரயோஜனம் இருக்கா? எல்லா வேலையும் சொதப்பி வைப்பான், ஒரு வேலை கூட ஒழுங்கா பண்ண தெரியாது, உட்காந்து கதை அடிப்பான், வேலை செய்யற பிள்ளைங்களையும் வீணாக்குவான். இதெல்லாம் தான் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு சப்போர்ட் பண்ணி ரோஹித் சார் எவ்வளவு கதை ஓட்டிட்டு இருக்காரு தெரியுமா ஆபீஸ்ல? எப்ப இவனை பத்தி மெயில் போட்டாலும் அந்த மெயில கண்டுக்கவே மாட்டாரு. பாருங்க, பத்தா குறைக்கு இதெல்லாம் ஒரு ஆளுன்னு போய் விஷ் பண்ணிருக்கு. அந்த விஷயம்லாம் அவர் கேட்டிருக்காரு. நந்தினி விஷ் பண்ணதுல கூட ஒரு லாஜிக் இருக்கு சார். வந்தவொடனே நம்ம ப்ராஜெக்ட், டேர்னிங் ப்ராஜெக்ட் கம்பெனிக்கு அதை ஒர்க் அவுட் பண்ணி தந்தாங்க. சரி, அவங்க விஷ் பண்ணப்ப நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு கூட கம்மன் இருந்திருப்பாரு. பின்னாடி நிக்கிற இந்த முட்டைக்கண்ணு இதனால என்ன சார் பிரயோஜனம்? இது விஷ் பண்ணதெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஜி, இப்பவும் சொல்றேன், வேணாம் ஜி. நான் உங்களை அப்பப்போ வார்ன் பண்றேன், நான் சொல்றத விளையாட்டா எடுத்துக்கிறீங்க, பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஜி. மீரா மேம், திட்டி முடிச்சிட்டிங்களா? நான் போலாமா? கால் வலிக்குது மீரா மேம், அப்புறமா கொஞ்ச நேரம் கூப்பிடுங்க, வாரேன், திட்டலான்னா. போடா, ஒழுங்கா போயிடு, என் கண்ணு முன்னாடியே வராத. எப்படி பேசுறான் பாருங்க சார். இவனுக்குலாம் ஒழுங்கா பேச கூட தெரியாது சார். இவெல்லாம் ஒரு ஸ்டாஃப்னு கம்பெனில இருக்கான். இவன் பண்ணதெல்லாம் ஒரு விஷயம்னு அவர் வாங்கியிருக்காரு. அதை தான் சார் என்னால ஏத்துக்க முடியல. பாய் மீரா மேம். அப்புறம் மீரா மேம், சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்குமே உங்களுக்கு இந்த பிங்க் ஷேடோவில் போட்டிருக்கிற சுடிதார் சூப்பராக இருக்கு மீரா மேம், ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஏய், லைட் அடிக்கிறதுல தப்பு இல்லை மேம், உண்மையில க்யூட்டாக அழகாக இருக்கீங்க. போயிட்டு வரேன்னா பாய். பாருங்க சார் எப்படி பேசிட்டு போறானே. உங்களை நினச்சி நான் அழுவுறதா சிரிக்கிறதா என்னன்னு தெரியாமல் உட்காந்துருக்கேன் மீராஜி. உங்களுக்கு ரியாலிட்டி என்னைக்கு புரிய போதோ தெரியலையே. ரியாலிட்டி புரியுற அன்னைக்கு இன்னும் நீங்கள் ஆக்ரோஷமாக ஆகிடுவீங்க. ஆனால் அந்த கோபம் பூரா என் மேலே திரும்புன்றது தான் உண்மை. என்ன சார் சொல்றீங்க? அப்பப்ப புரியாத மாதிரியே பேசுறீங்க. புரியுற மாதிரி தான் பேசி தொலைங்களேன். ஒன்றும் இல்லை ஜி, நீங்கள் கோவப்படுங்க, எவ்வளோ புலம்பணுமோ புலம்புங்க, நானே கேட்குறேன்னா பின்னாடி நான் புலம்பனதெல்லாம் கேட்டிருக்கேன்றதை கன்சிடர் பண்ணி என்னை நீங்கள் மன்னிச்சிடணும்னா. எதுக்கு சஞ்சய் ப்ரோ எங்க ரெண்டு பேரும் இப்படி வச்ச கண்ணை வாங்காம பாக்குற? கண்ணு வைக்கிறியா? காலுக்கிட்ட தான் உட்காந்துருக்கேன்னு காலை வச்சாலும் வைப்பேன், கண்ணுலாம் வைக்க மாட்டேன். கன்றாவி, நல்ல வேலை ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்க. இல்லைன்னு வச்சுக்கோயேன், என் தம்பியை காண நீவன் புலம்புவான், எங்க அண்ணனை மிஸ் பண்ற நீ ஃபோன் பண்ணுவ. சாமி, அது ரெண்டுத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு என்னால முடிக்க முடியாதுடா. ஏய் சஞ்சய், என் தம்பியை பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன், அடி வாங்குவ பாத்துக்கா. தலைவரே, நாங்க தப்பாலாம் பேசல, நீங்க ரெண்டு பேரும் தான் தப்பா பிரிஞ்சிருக்கீங்க, புரியுதா? நீங்க பிரிஞ்சிருக்கிறதுக்கு தண்டனையா உங்க கூட சேர்ந்து எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். பத்த குறைக்கு நீங்க நான் உங்க தம்பியை பத்தி பேசுறேன்னு சொல்லி என்கிட்ட சண்டை வளர்ப்பீங்களா? இது கூட பரவாயில்ல, உங்க தம்பிய இப்ப கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் பாருங்க. இதுக்கு இவர் என்னென்ன கண்டிஷன் சொன்னார்னு தெரியுமா? நான் இந்த வாசல் வழியா தான் வருவேன், அப்படிதான் வருவேன், இப்படிதான் வருவேன்னு ஏதோ ஒரு பொண்ணு திருட்டுத்தனமா கூப்பிட்டு வர்ற மாதிரி கூப்பிட்டு வந்து ஆபீஸ் மொட்டை மாடியில உட்கார வச்சிருக்கேன், தெரியுமா உங்களுக்கு? ஏய், எங்களுக்காக ரிஸ்க் எடுக்கிறேன்னு தெரியுதுடா, பட் இருந்தாலும் என் தம்பியை திட்டாதானே. ரோஹித்து, பிறந்த நாள்னு பாக்குறேன், இல்லன்னு வச்சுக்கோயேன் என்கிட்ட நீ தான் அசிங்கமா திட்டு வாங்குவ இப்போ, புரியுதா? பிறந்த நாள் சரி, பாவம் புள்ள ஆசையை நிறைவேற்றணுமேனு உன் தம்பியை கூப்பிட்டு வந்து உன் பக்கத்துல உட்கார வச்சிருக்கேன். ஒழுங்கா கொஞ்சுங்க கொலாவுங்க, என்கிட்ட வராதிங்கன்னா. ஆரம்பிச்சிருச்சுங்களே கொஞ்சத்துக்கு. கடவுளை, இதை இன்னைக்கெல்லாம் என்ன கருமன்னு பார்க்க போறனோ தெரியலையே. ஏய், ஒழுங்கா சாப்பிட்றியா இல்லையா? ஆளே ஒரு மாதிரி ஆயிட்ட தெரியுமா? நான் நல்லா தான் சாப்பிட்றேன், நீ அப்படியே வேற டாபிக் என்னை பற்றி பேசிக்கிட்டு நான் என்ன பேச வந்தனோ அதை மறக்கடிச்சிருவேன். நான் உன் ஃபேஸை பார்த்து கூட பேச மாட்டேன். உன் பர்த்டேல எனக்கு ஒரு ஆசை, நீ அதை செஞ்சால் மட்டும்தான் நான் உன்கிட்ட பேசுவேன். என்னடா ஏதோ ரெக்வஸ்ட் மாதிரிலாம் கேட்குற? ஆர்டர் போடு, அண்ணன் செய்கிறேன். நீ சொல்கிறத செய்யறதுக்கு தான்டா அண்ணன் இருக்கேன். தலைவரே, அவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியாம நீங்க மட்டும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்கன்னா. தம்பி என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், என்ன சொன்னாலும் நான் செய்வேன். நீ சொல்லுடா. சரி சரி, வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. நீ காலையில் கிளம்பி கோவிலுக்கு வந்துட்ட, வீட்டில் இருக்கிற யார்கிட்டையுமே பேசல. அம்மா அத்தை பாட்டி எல்லாம் நீ வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போவும் நீ வீட்டுக்கு போகலன்னு சொல்கிற. எல்லாரும் உன்னை பர்த்டே அதுவும் பார்க்கணும், உனக்காக ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. தலைவரே, தம்பி சொல்றத நிறைவேற்றுவேன் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. இந்த ஃபேஸ் ரியாக்ஷனை மாத்தினாலும் வேலைக்கு ஆகாதுன்னு ஃபோன் பண்றேன், பேசுங்க. பாவம், எனக்கும் அவ்வளோ டைம் கால் பண்ணிட்டாங்க, அவனுக்கும் அவ்வளோ டைம் கால் பண்ணிட்டாங்க. பேசுடா. ப்ரோ, எனக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்க, ஒழுங்கா பேசு. சரி, கால் பண்ணு. ஏய், செக்யூரிட்டி கார்டு என்ன ஓ நம்பர்ல இருந்து போன் போட்டிருக்கேன்? என் பேர் நான் பேச சொல்லுன்னு சொன்னேன், அவன் எங்கடா?
ஆனா இந்த பாட்டி தொல்லை தாங்க முடியலன்னா செக்யூரிட்டி கார்டுன்னு கூப்பிட்டு மண்டையில ஒரு இரிட்டேட் ஆக்குதுடா. ஏய் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிக்கிட்டு இருக்கேன். அதுல கேட்கட்டும் தான் பேசுனேன். நல்லா ஆளை பாறேன். ஒரு 2 பேருனுமே பக்கத்துல தான் இருக்கானுங்க, பேசுங்க. தம்பி ரோஹித், பிரகாஷ், சொல்லு பாட்டி, எப்படி இருக்கா? நாங்க நல்லா இருக்கோம். எங்களுக்கு என்னடா, நீ எப்படி இருக்க? உங்க அண்ணன் கூட இருக்க போல இன்னைக்கு. ஆமாம் பாட்டி, அண்ணன் வீட்டுக்கு வரேன்னு தான் சொன்னாரு. சரி என் கூட இருன்னு சொல்லி நான் தான் இருக்க வச்சிட்டேன். அதனால அண்ணன் வீட்டுக்கு வரலன்னு நீங்க எதுவும் நினைக்காதீங்கண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா தம்பி, அவன் உன் கூட இருந்தால் தான் இன்னுமே சந்தோஷமா இருப்பான். அதனால நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்கன்றதே எங்களுக்கு சந்தோஷம் தான்டா. என்ன அவன் பிறந்த நாள், அவனை சரியாக பார்த்து பேச முடியலன்றது தான் எங்கள் வருத்தம். சரியத்தா, அதனால தான் நானும் என் கூட இருக்க வச்சிட்டேன். எனக்கும் அண்ணன் கூட இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதனால தான் அண்ணன் வீட்டுக்கு வரல. பிரகாஷ், உனக்காச்சும் அம்மாவை ஞாபகம் இருக்காடா? ஆ, ஏம்மா அப்படி பேசுறீங்க? நீங்க இல்லாம நாங்க வந்துட்டோமா? உங்களை ஞாபகம் வச்சுக்காம நாங்க என்ன பண்ண போறோம்? ஆனால் நான் பெற்ற 2 பிள்ளைங்களுக்கும் தான் என் ஞாபகம் இருக்கானே தெரியலையே. ஏன்டி பிறந்த நாள் அதுவுமா அவனை கஷ்டப்படுத்துறேன்? சும்மா இருங்கத்த, எனக்கு தான் தெரியும் வலியும் வேதனையும். என் புள்ள 2 வருஷமா பேசாமல் இருக்கிறது. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே பண்ணேன். அது என் தப்பா? அது தப்புன்னு சொல்லி 2 வருஷமா என் மூஞ்ச கூட பார்த்து பேசாமல் இருக்கான். ஏன் நான் பார்வை பார்த்தா கூட அந்த இடத்துல நிற்க மாட்டான். அண்ணி, அவன் அப்படிலாம் நினச்சிட்டு இல்லை அண்ணி, ஏதோ ஒரு மன வருத்தம், அதனால அப்படி இருக்கான். மா, ஏம்மா அப்படிலாம் பேசுறா? அண்ணன் உன்னை நினைக்கலன்னு உனக்கு தெரியுமா? அண்ணன் உன்னை நினச்சிட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் அவர் லைஃப்பில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்றதுனால தான் அவர் ஒரு மாதிரியாக இருக்காரு. மற்றபடி ஒன்றும் கிடையாது. உன்னை நாங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டே தான் இருப்போம். நீ இல்லாமல் நாங்கள் இல்லை. எப்போவுமே எங்கள் 2 பேருக்கும் நீ தான் ஃபஸ்ட்டு. 2 வருஷமா அவன் பிறந்த நாளுக்கு வீட்டிலே இருக்க மாட்டான். பிறந்த நாளுக்கு யார் விஷ் பண்ணாலும் விஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். அப்படி என்னடா அப்படி அவனுக்கு தண்டனையை கொடுத்து அவன் சாதிச்சிட்டான்? சாதிச்சிட்டாருமா, உன் புள்ள சாதிச்சிட்டாரே. 2 வருஷமா அவர் இருந்த தவத்துக்கு தான் விடை கிடைச்சிருச்சு. டேய் பேராண்டி, என்ன சொல்கிறேன்? ஆமாம் கிராண்ட் மதர், உன் பேராண்டி சாதிச்சிட்டாரு. உங்க பேத்தி கிடைச்சிட்டாங்க. டேய் உண்மையா எங்கள் மருமக கிடைச்சிட்டாளா? ஆமாம்மா, கிடைச்சிட்டாங்க. காலையில தான் அந்த நியூஸ் தெரிஞ்சுது. எங்க இருக்காங்கன்னு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால உங்க பையன் அடுத்த வருஷம் பிறந்தனால இன்னும் சிறப்பா கொண்டாடுவாரு. சரியா? பேசுடா அம்மாட்ட. அத்தை, நான் வீட்டுக்கு வரலன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நாளைக்கு காலையில நான் வீட்டுக்கு வருவேன். யார் தப்பு பண்ணாங்க, யார் கரெக்டாக பண்ணாங்க, அதெல்லாம் இப்போ நான் பேச வரல அத்தை. ஏதோ லைஃப்ல எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நல்லதே நடக்கும் நான் நம்புறேன். என் புள்ள எங்களுக்கு சந்தோஷமா இருந்தாலே போதும். என்கிட்ட பேசணும்னு கூட அவசியம் கிடையாது. அவன் இவ்வளோ நாள் தவறு இருந்தான்ல, என் மருமக கிடைச்சிட்டால, அதுவே எங்களுக்கு சந்தோஷம்தான். யாருக்கிட்டையும் அவன் பேசணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அவனை யாரும் நாங்கள் கஷ்டப்படுத்த போகிறதும் கிடையாது. அதனால அவன் சந்தோஷமா இருந்தாலே போதும்னு சொல்லிடுடா பிரகாஷ். மா, ஏன் இப்படி பண்றேன்? நான் எதுவும் பண்ணலடா, நீங்கள் தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கீங்க, அதை நினச்சி கூட சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு தான் அவன் பேசாமல் இருக்கான். இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படி இருக்கான்னு நான் பார்க்குறேன்டா. ஆனால் அம்மா மனசார சந்தோஷப்பட்டேன்னு மட்டும் அவங்ககிட்ட சொல்லிடு. ஏன்டி பழுவுற? நல்ல செய்தி தானே சொல்லியிருக்கானுவோ. பித்து பிடிச்ச மாதிரி கடந்தான். பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்க போதுன்னு சந்தோஷப்படுடி. சந்தோஷம் தான் தப்படுறேன். இது ஆனந்த கண்ணீர். என் பிள்ளைய நான் நினச்சி வருத்தப்பட்ட அழுவல, சந்தோஷத்தில் அழுவுறேன். இதுக்கப்புறம் ரோஹித் சிரிச்சுக்கிட்டே இருப்பான்லாத்த, என் புள்ள சந்தோஷமா இருப்பான்லாத்த. குற்ற உணர்ச்சியோட போய் சென்றுவணும்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லாமல் என் புள்ள வாழறத பார்க்கணுன்னு கடவுள் விதி மாற்றி எழுதிட்டார்ல, அதை நினச்சி சந்தோஷம் தான் தப்படுறேன். அண்ணி வருத்தப்படாதீங்க. அவன் எங்கே போயிட போகிறான்? இதோ தான் வாழ்க்கையில் நல்லது நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுல, நம்மளை தேடி வருவான். நீ உங்கள்கிட்டையும் பேசுவான். நீங்கள் அழாதீங்க. நான் தான் சொன்னனே, நான் அழலம்மா. சந்தோஷத்தில் தண்ணி வருது கண்ணில். இது ஆனந்த கண்ணீர் தான். என் புள்ள நல்லா இருக்கட்டும். நான் பேசுவோம்மா, பேசாம எங்க போறேன்? உங்க புள்ளமா நானு. நீங்க அப்படி ஒரு தப்பு என்ன பண்ண சொல்லிட்டீங்களேன்னு தான் கோவமா இருந்தனே தவிர மற்றபடி உங்கள்கிட்ட பேசக்கூடாதுங்களா இல்லம்மா. நீங்க அழுவுறது என்னால கேட்கவும் முடியலம்மா. கூடிய சீக்கிரம் உங்க மருமகளை உங்க கண்ணு முன்னாடி கூப்பிட்டு வந்து நிறுத்திட்டு உங்கள்கிட்ட நான் பேசுவேம்மா. ஒரு பொண்ணோட கஷ்டம் இவ்வளோ நாளா நம்ம 2 பேரையும் பிரிச்சு வச்சிருச்சு. இப்போ அவ சந்தோஷமா இருக்கா, நம்மளும் சந்தோஷமா தான் இருக்கும். ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்திட்டேன்னு என்ற குற்ற உணர்ச்சி தான் யாருக்கிட்டையுமே என்ன பேசணும் தோணல. இதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுவேம்மா. ஆனால் உங்க மருமகளை கூப்பிட்டு வந்து உங்க முன்னாடி நிற்க வச்சுட்டு தான் நான் பேசுவேன். பாருங்களேன், 2 பேரும் மாத்தி மாத்தி அழுவாதீங்கன்னா. மா, அண்ணன் இங்க அழுகுறாமா. என் புள்ள அழுவக்கூடாது எதுக்காகவும். இந்த அம்மாவுக்கு அவன் கொடுத்த தண்டனை கரெக்டுன்னு தான் நான் ஒத்துக்கிறேனே. என் பிள்ளை அழுவ வேணான்னு சொல்லிடு. எனக்காக யாரும் அழுவ தேவையில்ல. அத்தை சொல்லு. டேய் அநியாயம் பண்ணாதீங்கடா, அடிச்சு விடுவோம் பார்த்துக்க. இங்க என்னன்னா இவ அழுவுறான், அங்க என்னன்னா அவன் அழுவுறான். ஆனா 2 பேரும் பேசிக்க மாட்டீங்க, அப்படித்தானே? என் கண்ணில் ஈரம் வந்தால், என் நெஞ்சில் வாரம் வந்தால், சாய்வேனே உன் தோளிலே. கண்ணீரே கூடாதென்றும்
என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அண்ணாலிலே. இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் உன் மகனா எப்படா பேத்தியை வீட்டுக்கு கூட்டு வரீங்க? இப்படியே சீக்கிரம் கூப்பிட்டுட்டு வரோன்னா ரெடியா ஆர்த்தியை கரைச்சி வச்சுட்டு. மா பாட்டி, இதுக்கப்புறம் என்னை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னா உன் பேரன் வாழ்க்கையில விளக்கேத்தி வைன்னு நீ வேண்டின சாமிலாம் டியூப் லைட்டே போட்டு விட்டுருச்சு. அதனால இதுக்கப்புறம் வருத்தப்பட தேவையில்ல, நல்லா பிரகாசமா எரியும்னா. செக்யூரிட்டி கார்டு, நீ நல்லது செய்வன்னு எனக்கு தெரியும்டா. இருந்தாலும் என் பிரகாஷ் பேரனை கண்டுபிடிச்சிருப்பான். தோ பாரு, சும்மா உன் சின்ன பேரனையே தூக்கி வச்சுட்டு ஆடாதானே, இதுல ஏன் பங்கும் இருக்கு. டேய், அந்த பொண்ணு வீட்டு அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்க இருக்கா, எப்படி இருக்கா? சீக்கிரமா என் பொண்ணை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்குடா. உங்க பொண்ணை பாக்குறதுக்கு உங்களுக்கு ஆசைலாம் இருக்குதான். ஆனா உங்க பொண்ணு என்ன நினைச்சிட்டு இருக்கான்றதை என்ன கண்டுபிடிக்கல. உங்க பொண்ணை மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கு. ஆனா உங்க பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு நாங்க என்ன கண்டுபிடிக்கல. அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதனால வெயிட் பண்ணுங்கண்ணே. டேய், யார் என்னன்னு சொல்லுங்கடா. நாங்க போய் குடும்பத்தோட பேசுறதுக்கு ரெடியா தான் இருக்கோம். மம்மி, நீ பேசலாம் ரெடியா தான் இருக்க. ஆனா திருப்பி அண்ணி வீட்டுல பேசணும்ல. அவங்க நம்ம மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் அண்ணியை சமாதானப்படுத்துவோம். அது அண்ணன் கையில தான் இருக்கு. அதுக்கப்புறம் போய் குடும்பத்தை சமாதானப்படுத்துவோம்னா. ஏன்டா கோவமாவா இருக்காங்க? பயங்கர கோவத்துல இருக்காங்க அத்தை. அதனால ஃபர்ஸ்ட் அண்ணி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் போய் அப்ரோச் பண்ணுவோம். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள அவசரப்படாதீங்க. பொண்ணு யாரு எங்க இருக்கா பார்க்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. வெயிட் பண்ணுங்க. ஒரு நாள் கண்டிப்பா காமிக்கிறோம்னா. இப்ப நீங்க சந்தோஷப்படணுன்றதுனால அண்ணனும் தம்பியும் ஒரு முடிவு எடுத்து உண்மையை சொல்லிருக்கானுங்க. இல்லைன்னா உண்மையை கூட சொல்லியிருக்க மாட்டானுங்க. அதனால இதுக்கப்புறம் எல்லாம் சந்தோஷமா இருங்க. டேய் செக்யூரிட்டி கார்டு, நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு என்னடா, சந்தோஷமா இருப்போம். ஆமா, நீ ஏதாவது ஆளுகளை செட் பண்ணியா இல்லையா? பாட்டி, அந்த கதையை நான் சொல்றேன்னு. ஏய், ஒழுங்கா வாயை மூடு சொல்லிட்டேன். பாட்டி சொல்றேன் கேளு. போனை கட் பண்றா எருமை. வச்சுட்டானுங்க பாய பிள்ளைங்க. கேட்கவே மனசுக்கு சந்தோஷமா இருக்குல்ல. அந்த புள்ள யாரோ எவரோன்னு தவிச்சிட்டு இருந்தோம். நல்ல வேலை பொண்ணு கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் ரோஹித் வாழ்க்கையில சந்தோஷம் நம்ம நிலைச்சு நிக்கணும். பெரிய பேர ரூட்டு தான் கிளியர் ஆயிடுச்சே. ஏண்டி உன் மாவ எப்ப வரா? 2 நாள்ல வரேன் இருக்கா. வந்த உடனே சின்னவனுக்கு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிருவோமா அண்ணி? அண்ணி, நான் என் பொண்ணுன்றதுக்காக பேசல. நான் வளர்த்த பசங்க 2 பேரும் அவனுங்க வேற விதமா வளர்ந்துருக்கானுங்க. என் பொண்ணு தான், ஆனா அவ வேற விதமா வளர்ந்துருக்கா. 2வது இருக்கானே பிரகாஷ், அவனுக்கும் இலக்கியாவுக்கும் சுத்தமா செட் ஆகாது கேரக்டர். அவனு இவ்வளவு ஏணி வச்சா கூட எட்ட மாட்டாங்க. என்ன நீ இப்படி சொல்றீங்க? பொண்ணு கொடுக்கலாம் ரெடி தான். ஆனா என் மருமகனுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் கல்யாணம். நான் தான் சொல்றேனே, நான் வளர்த்த பிள்ளைங்க 2 வேற மாதிரி வளர்ந்துருக்குதுங்க. நான் பெத்த பொண்ணு வேற மாதிரி வளர்ந்துருக்கா. அதனால 2 பேருக்கும் விருப்பம் இல்லையான்னு கேட்டுதான் நம்ம முடிவு எடுக்கணும். நீங்க உங்க மனசுல கற்பனையை வளர்த்துக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏண்டி உன் பொண்ணை பத்தி நீயே எப்படி பேசினா வேற யாரடி பொண்ணு எடுத்து கட்டுவா? பொண்ணை தள்ளி விடணும்னு மட்டும் நான் நினைக்கலாமா? அவ என் பொண்ணு தான், அவ நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவ குணத்துக்கு ஏற்ற மாப்பிள்ள தான் கிடைக்கணும். தேவையில்லாம நம்ம பிரகாஷ கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு அவன் குணத்துக்கு இவ குணத்துக்கு செட்டே ஆகாது. எப்படிமா 2 பேரும் ஜோடி சேர்க்க சொல்றேன்? ஏற்கனவே ஒருத்தன் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இப்பதான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருக்கான். அவன் முதல்ல நல்லா இருக்கட்டும். அடுத்த கல்யாண பேச்சு எடுத்து அதே தப்ப இவனுக்கும் பண்ணாதீங்க. இவன் மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு கேட்டு விசாரிச்சு பண்ணுவோம். என் பொண்ணு ஆசைப்படுறான்றதுக்காகலாம் வைராக்கியத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அவ பிடிச்சிருக்குன்னு சொல்றா, அதுல நான் குறை சொல்லல. ஆனா பிரகாஷ் ஒரு நாள் கூட வாயை திறந்து இலக்கியாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னது கிடையாது. எனக்கும் ஆசைதாமா என் அண்ணன் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. ஆனா என்ன பண்றது, எல்லாத்துக்கும் ஒரு தகுதி வேணும்ல. அந்த தகுதி அவளுக்கு இல்லையே. இப்ப கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னா பிரகாஷ் ஏன் எதுக்குன்னு கேட்காம கல்யாணம் பண்ணிப்பான் இலக்கியாவை. ஆனா 2 பேரும் நல்லா வாழணும்லமா. சரி அண்ணி, நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா இலக்கியாவை எப்ப கேட்டாலும் நான் பிரகாஷ் மாமாவை தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. அவ சொல்லுவா. அவளுக்கு என்ன, அவ சொல்லிட்டு ஈஸியா போயிடுவா. வைராக்கியத்துக்கு கல்யாணம் பண்றதா கல்யாணம், வாழணும்னு கல்யாணம் பண்ணணும். அந்த நினப்புல அவ இருந்தா ஒழுங்கா பிரகாஷ கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துவான்னு தோணுனா கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. தேவையில்லாமலாம் என் பிள்ளைங்க வளர்த்த பிள்ளைங்க அவனுங்க வாழ்க்கைய நான் வீணாக்க மாட்டேன். அப்படிலாம் பேசாதடி. கல்யாணம் ஆனா சரியாயிடுவா. அம்மா, கல்யாணம் ஆனா சரியாயிடும், குழந்தை பிறந்தா சரியாயிடும். இதெல்லாம் அந்த காலத்து பேச்சுமா. அதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வராது. அவ பிசினஸ்ல நல்லா தான் இருக்கா. அவனுங்க கூட நல்லா ஒர்க் பண்றா. 3 பேர் சேர்ந்து பிசினஸ் சூப்பரா பண்றாங்க. அதுல நான் குறையே சொல்லல. மத்தபடி பிரகாஷ் கேரக்டருக்கும் அவ கேரக்டருக்கும் ஒத்து வராதுமா. இந்த எண்ணத்தை விட்டுருங்க. அவனும் வீட்டுக்கு வரட்டும், அவளும் வீட்டுக்கு வரட்டும். பேசுங்க. 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுப்போம். அதுக்கு முன்னாடி நீங்களா முடிவெடுத்து எதுவும் பண்ணிடாதீங்க. ரோஹித் மாதிரி நீங்க சொல்றீங்கன்னு பிரகாஷும் பண்ணிடுவான். ஆனா அதுக்கப்புறம் அவன் தான் கஷ்டப்படுவான். பாத்துக்கோங்க. என்னத்த அண்ணி இப்படி சொல்லிட்டு போறாங்க? அதான் எனக்கு என்னன்னு பிடிபடல. நான் அவகிட்ட பேசி பாக்குறேன். ஏன் இப்படி பேசுறான்னு தெரியலையே. அப்புறம் சஞ்சய் ப்ரோ, உனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னடா வேலை? காலையிலேருந்து உன் ஆளு 2 தடவை கால் பண்ணிடுச்சு தெரியுமா? நீ ஏன் டிவி ரிப்பேர் பண்ண வரலன்னு.
டேய் அப்ப உண்மையாவே உன் ஆள் தானா? தலைவரே இப்ப சோகமா தானே இருந்தீங்க, என்ன கலாய்க்கிறான்னு தெரிஞ்ச உடனே வந்துட்டீங்க பாத்தீங்களா கூட்டணியில. டேய் அன்னைக்கே நான் நினைச்சேன்டா உங்க ரெண்டு பேருக்கு ஜோடி பொருத்த சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? ஜோடி பொருத்தம்லாம் சூப்பரா தான் இருக்கு, ஆனா வாய் பொருத்தம் சரியில்லையே தலைவரே. வாய் பொருத்தம் சரியில்லையா? அது என்னடா? ரோஹித்து, நம்மளாம் ஏதாவது தேவை இருந்தா தான்டா பேசுவோம். அது தேவை இருந்தா மட்டும்தான் வாயை மூடுது. மற்ற எல்லா டைமும் லபோதிபோ லபோதிபோன்னு பேசிக்கிட்டே இருக்கு. எப்படா வாயை மூடுன்னு அது வாயை பார்த்துக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு தூக்கம் தான் வருமே தவிர அது வாய் மூட மாட்டுதுடா. இருந்தாலும் பொய் சொல்ல தானே. ஒரு நாள் நான் லவ் பண்றேன் என்னை சேர்த்து வை பிரகாஷே அப்படின்னு நீ வந்து நிக்கிறப்போ உனக்கு அருமை தெரியும். ஆமா வந்து நின்னுட்டாலும் அப்படியே. ஆமா டேய் ரோஹித், கிஃப்ட் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் பிரிக்கலையா? ம் பிரிக்கணும், பொறுமையா பிரிச்சுக்கலாம். பிரிடா, எனக்கும் ஆர்வமா இருக்கு. யோ அடுத்தவங்க கிஃப்டா பிரிக்க சொல்லி நீ ஏன் ஆர்வமா இருக்க? அது ஒரு லவ் ஃபீலோட ப்ரோ பிரிப்பாரு. எப்படி அன்னிக்கிட்ட மதியம் பேசினாரு அந்த மாதிரி. இப்ப சொல்லு, நம்ம ரெண்டு பேருக்கும் வெளியில வேலை இருக்கு தானே? கண்டிப்பா இருக்குடா, கிளம்பு போவோம். ஏய் போயிட்டு ஒழுங்கா வந்துருவல்ல? வந்துருவேன் ப்ரோ, இன்னைக்கு உன் கூட தான் தூங்குவேன் போதுமா? இன்னைக்கு ஃபுல்லாக உன் கூட தான். மார்னிங் அப்படியே இருந்து குளிச்சுட்டு ஆஃபீஸில் அட்டண்டன்ஸ் போட்டுருவேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பர்த்டேக்கு கூட உன் கூட இல்லைன்னா என்ன ப்ரோ, உன் கூட தான். நாங்கள் போயிட்டு இப்போ வந்துடுவோம். பட் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா? எத்தனை நாள் இந்த நிலா கிட்ட பார்த்து சொல்லியிருக்கேன் தெரியுமா, என் தம்பியை வர சொல்லு, என் தம்பியை வர சொல்லுன்னு. நானும் தான் இந்த நிலா கிட்ட கேட்டிருக்கேன், என் அண்ணாவை பார்க்கணும், என் அண்ணாவை பார்க்கணும்னு. இன்னைக்கு பார்க்கறதுக்கு சான்ஸ் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்குடா. உன்னை பார்க்கும்போது தான் சஞ்சய் ப்ரோ எனக்கு பொறாமையாக இருக்கு. என் அண்ணனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா எப்போவுமே அவரோட நிழலா நீ தானே சஞ்சய் ப்ரோ இருக்க. நீ இல்லைனா அவர் இல்லை சஞ்சய் ப்ரோ. ஆமாம், என்னோட சஞ்சய் இல்லைனா நான் இல்லை தான். என்னோட நிழல் எப்போவுமே அவன் தான். டேய் உங்களை நான் கழுவி ஊற்றிக்கிட்டு தானே இருந்தேன். எந்த இடத்துல பாசத்தை காமிச்சேன் இப்போ ரெண்டு பேரும் என் பக்கம் திரும்பி எனக்கு ஐஸ் வச்சுட்டு இருக்கீங்க? நடிச்சிடுவேன் சஞ்சய் ப்ரோ, நல்லா நடிச்சிடுவேன்னு. நீ தான் எங்களுக்கு எல்லாமே. நீ இல்லாமலாம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுமே கிடையாது. நீ என்னதான் கழுவி ஊற்றினாலும் அதில் ஒரு லாஜிக் இருக்கும் சஞ்சய் ப்ரோ. அதனால ஐ எம் அக்செப்ட் யுவர் கழுவி ஊத்தல். லூசு. அப்புறம் அது என்னடா? ஷோ டியூப் லைட்டு, நான் தான் உன்கிட்ட ஒன்று சொன்னேன்ல, உனக்கு கூட மெசேஜ் அனுப்புனே. ஆ புரிஞ்சிருச்சு. டே மச்சான், கிஃப்டை பிரித்து பார்க்குற கரெக்டு தான். கிஃப்டை பிரித்து பார்த்து ஃபீல் பண்ணுவேன், அது எல்லாமே கரெக்டு தான். உனக்கு கிஃப்டை பிரித்து பார்த்ததுக்கப்புறம் நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு அப்படின்லாம் தோணுச்சு அப்படின்னா உடனே தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணும்ல. அப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணிடுச்சு அப்படின்னா உனக்கு வாட்ஸ்அப்பில் நம்பர் சென்ட் பண்ணியிருக்கேன், ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லுன்னு. எனக்கு ஃபோன் ஏதோ வைப்ரேட் ஆகுற மாதிரி இருக்கு, நான் போகிறேன், நீ பேசிட்டு வா சஞ்சய் ப்ரோ. தனியாக விட்டுட்டு ஓடிடுச்சு பயமுள்ள. என்னத்த சொல்லி இப்போ பேசுறதுன்னு தெரியலையா? சஞ்சய் எப்படா ஃபோன் போட்டுலாம் பேசுறது, என்ன பேசுறது? தலைவரே உங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியாது அப்படிதானே என்கிட்ட கேக்குறீங்க? ஐயோ உலகமாக நடிப்புடா சாமி. போன எபிசோடு பார்த்த எல்லாரும் ரோஹிதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பேசி வச்சிருக்க. நானே ஒரு செகண்ட் வியந்துட்டேன் தெரியுமா? டேய் நான் பேசுறது நீ கேட்டியா? நான் மட்டும் கேட்கல, உன் தொம்பியும் கேட்டான். எப்படா இப்படிலாம் பேசுற அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் வியந்து போய் தான் பார்த்தோம். அதனால எங்களுக்குள்ள இந்த நடிப்பை போடாதீங்கன்னா. கிஃப்டை பாருங்க, பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கவிதையாக வரும். ஃபோன் எடுத்து நம்பரை போடுங்க, பேசும்போது அதுக்கு மேலே நிறைய கவிதை வரும். மானே தேனே பொன்மானேலாம் போட்டு பேசுங்க. உங்களுக்கா பேச தெரியாது, நான் அடிக்கிறான் பாரு. சரி போனா போதுன்னு நம்மளும் கூட சேர்ந்து பேசினா நம்மளையே பைத்தியக்காரன் ஆக்கிடுவானுங்க போல. போடாடே சஞ்சய், போடாடே. இன்னைக்காச்சும் போய் உருப்படியா நான் சரக்கு அடிக்கிறேன் உன் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு. நீ இன்னைக்கு பூரா குடிக்கவே கூடாது. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே நீ குடிக்க கூடாது. உன் சோக கீதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னையிலேருந்து லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்றேன்னு அட்மின் சொல்லியிருக்காங்க. அதனால இதுக்கப்புறம் நீ பாட்டில கையிலேயே தொடக்கூடாது. நான் மட்டும்தான் தொடுவேன். என்னை மட்டும்தான் நீ பத்திரமா பாத்துக்கிறேன்னா. டேய் டேய் சஞ்சய், அட போங்க தலைவரே.
நினைவோடு தந்ததையெல்லாம் நிஜமாக தருவாயா? உயிருக்கு உயிரை தந்து உறவாட வருவாயா? என்ன கொடுத்துருப்பேன்னு பார்க்க எனக்கும் ஆர்வமாக தான் இருக்கு. அப்படி என்ன gift கொடுத்துருப்பேன்? எப்படி உனக்கு எனக்கும் எல்லாமே ஒத்து போகுது? நான் நினைக்கிறத தான் நீயும் நினைக்கிற. அப்படி இருக்கும்போது நீ என்ன gift கொடுத்துருப்பேன்னு என்னால் கெஸ் பண்ணவே முடியல. ஆனால் நம்மளோட சிந்தனை எல்லாமே ஒன்றா தான் இருக்கு இது வரைக்கும். ஆனால் இந்த gift என்னவா இருக்குன்னு மட்டும் என்னால் கெஸ் பண்ண முடியல. ஆனால் நீ துளசி ரிலேட்டடான gift கொடுத்துருப்பான்னு மட்டும் எனக்கு கெஸ் இருக்கு. ஆனால் கிஃப்டாக பேக் பண்ணியிருக்கும் போது இது உள்ள துளசி இருக்குமான்றது தான் என் டவுட்டு. உன்னையே என் நெஞ்சோட வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஏன் பொண்டாடி எப்போ என்கிட்ட வரப்போறேன்? மிஸ் யூடி. எங்கே எங்கே விண்மீன் எங்கே பகல் வானிலே நான் தேடினேன். அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா? உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா? தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா? பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவள் பார்த்தாயா? கண்ணால் கண்ணால் நீ சொல்லு, உன் காலில் விழுவேனா சொல்லு, சின்ன சின்ன கிளியே.